அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏவோட ப்ரௌச்சரை அனலைஸ் பண்ண போகிறோம். அதாச்சும் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான என்னென்ன தகவல்கள்லாம் இருக்குது, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புலாம் இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம காலேஜஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு டாப் இன்ஸ்டியூட். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா தான் நம்ம இன்ஜினியரிங் எல்லாமே அட்மிஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இன்ஜினியரிங்கில் ஒரு 5 வகையான காலேஜஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதெல்லாம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட், கவர்மெண்ட் அதாச்சும் கவர்மெண்ட்டோட உதவியோடு இருக்கிற காலேஜஸ். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ், இதுவுமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான். கவர்மெண்ட்டுக்கு கீழே வர உறுப்பு கல்லூரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4. இதை தாண்டி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அப்படின்றது. ஸோ இதுதான் மேஜராக இருக்கிற 5 வகையான இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இப்போ இந்த 5 வகையான இன்ஜினியரிங் காலேஜஸில் நமக்கு இப்போ ஓவராலாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஒரு 120 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. மொத்தமாக 120 இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. இப்போ இதில் எல்லாமே 12th பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம 12th அதிகபட்சமாக எல்லாருமே படிக்கிற சப்ஜெக்ட் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி இருக்குது. ஸோ இப்போ இதில் மேக்ஸ் டாமினண்ட்டாக என்னென்ன இன்ஜினியரிங்லாம் இருக்குது அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் சொல்லலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, சிவில் இன்ஜினியரிங், இதெல்லாம் மேக்ஸ் டாமினன்ட். இப்போ இதே ஃபிசிக்ஸ் டாமினன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, EC, இதெல்லாம் ஃபிசிக்ஸ் டாமினன்ட் இன்ஜினியரிங். அடுத்தது கெமிஸ்ட்ரி டாமினன்ட் இன்ஜினியரிங். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், இது எல்லாமே கெமிஸ்ட்ரி டாமினன்ட் பண்ணது. அதே இப்போ நீங்கள் பயாலஜி டாமினன்ட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது, அப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இதெல்லாம் பயாலஜியை டாமினன்ட் பண்ண சப்ஜெக்ட்ஸு. ஸோ இப்போ இதில் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், MIT கேம்பஸ், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இந்த 3 கேம்பஸுமே சென்னையில் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி நம்ம சிதம்பரத்தில் இருக்குது. இது யூனிவர்சிட்டி பெரிய காலேஜஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், GCT இருக்குது இல்லைங்களா, அது கவர்மெண்ட். அதே போல் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே இருக்குது. வெள்ளூரில் இருக்குது, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட், அதாச்சும் கவர்மெண்ட்டோடைய நிதி உதவி பெறும் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காலேஜஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் ஒரு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அது கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, CITன்னு சொல்கிறோம், அது கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அது மதுரையில் இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸஸ் மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, பன்ருட்டியில் இருக்குது, ஆரணியில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது, தஞ்சாவூர், திண்டுக்கல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மொத்தமாக ஒரு 16 காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாச்சும் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங், அதோடைய செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது, அப்புறம் KPR காலேஜஸ் இருக்குது. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, ஸ்ரீ சாய்ராம் காலேஜஸ் இருக்குது, ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய நாடார் காலேஜஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே NRF ரேங்க்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இந்த காலேஜஸில் எல்லாமே கோர்சஸ் நாக் அக்ரிடேட்டாக இருக்கும். நீங்கள் படிக்கிறதுனா இந்த மாதிரி நல்ல இன்ஜினியரிங் காலேஜஸ் சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இது எல்லாமே இன்ஜினியரிங்கில் இருக்கிற 5 வகையான காலேஜஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த காலேஜஸில் எல்லாமே நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்மளுடைய அவுட்புட் நல்லாயிருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணணும்னா கவுன்சிலிங்க்கு, அதாச்சும் ஆன்லைன் அட்மிஷன்
இப்போ எப்படி இந்த ஆன்லைன் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அடுத்தது ஆன்லைனில் நம்மளுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அலாட்மெண்ட் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம 10th 12th இது எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னென்னா டிஎஃப்சி டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி சென்டர் அப்படின்னு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்தது என்னென்னா உங்களுக்கு வந்து ரேங்க் நம்பர் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த ரேங்க்கில் இருக்கீங்க, இந்த ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்னா உங்களை அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ரவுண்டு வரும். ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டா செகண்ட் ரவுண்டா அந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் வரும். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும். அப்புறம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அட்மிஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆன்லைன் கவுன்சிலிங், அதாச்சும் அட்மிஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். நோட்டிஃபிகேஷன் ஃபில்அப் பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும், ரேண்டம் நம்பர் வந்து அலாட் ஆகும், சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க டிஎஃப்சி சென்டரில், அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இப்போ இதில் முக்கியமான ப்ராசஸ் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆன்லைனில் தான் வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுவீங்க. அதாச்சும் இந்த காலேஜஸ் எல்லாத்துலேயும் நான் போகிறதுக்கு எனக்கு சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்கன்னா சாய்ஸ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்ட் வைஸாக வந்து ரிசல்ட் வரும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த காலேஜை எடுத்துகிட்டு ஓகே எனக்கு இந்த காலேஜ் போதும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். நீங்கள் அப்படியே போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை வந்திருக்கிற காலேஜ் வந்து எனக்கு ஓகே பட் இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கிற காலேஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அக்செப்ட் அண்டு மூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆகி மேலே அப்வர்டு அக்செப்ட் அண்டு அப்வர்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த மேலே இருக்கிற ஏதோ ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்கள் ரெண்டாவது எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை எனக்கு இப்போ எனக்கு கிடைச்ச சீட்டு வந்து எனக்கு வேண்டாம் டிக்ளைன் அண்டு அப்வர்டு அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து இருக்கிற காலேஜை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஏதோ ஒரு காலேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லை மேலே இருக்கிற காலேஜுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு அதுவே வந்து உங்களுக்கு கொண்டு போயிடும். ஸோ ஒரு ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னா ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு மேலே போகலாம், இல்லை அதை வேணான்னு சொல்லிட்டு மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை வந்து நம்ம தெளிவாக வந்து 1 by 1 வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 நடக்கும். ஸோ இது எல்லாமே இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரி ரவுண்டுன்னு ஃபைனலாக வந்து ஒரு ரவுண்டு நடக்கும். இதில் எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபைனலாக வந்து ஒரு ரவுண்டு நடக்கும். ஸோ இது வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல். கவுன்சிலிங் ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஒவ்வொரு வகையான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியை கூப்பிட்டுருவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இதுவாக கூப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கேட்டகரி வைஸாக கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் 7.5 இருக்கு அவங்களையுமே வந்து முன்னாடியே கூப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் கேட்டகரி வைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு நாளில் வர வச்சு அவங்களுக்கான கவுன்சிலிங்கை வந்து நடத்தி அவங்களுக்கு அதாச்சும் அவங்கள வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஆன்லைன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட்டு, அந்த டேட்டில் தான் அவங்களால அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் தான் ஒவ்வொரு தான் 7.5% கவர்மெண்ட்லேயே வந்து ஒகேஷ்னலாக இருக்கிறவங்களுக்குமே வந்து தனியாக ஒரு டேட்ஸ் இருக்குது. 7.5%லேயுமே இப்படி பிரியும். ஒவ்வொன்றா பிரித்து தான் வந்து கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரவுண்டு 1 ரவுண்ட் 2 ரவுண்டு 3 இந்த மாதிரி நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கிறவங்கள வர வைப்பாங்க அப்படின்னா 200லேருந்து 179 அதாச்சும் இப்போ 179லேருந்து 200 வரைக்கும் இருக்கிறவங்கள ஃபஸ்ட் ரவுண்டு வர வைப்பாங்க. 179க்கு மேலே அதாச்சும் 178லேருந்து 142 அது வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து ரெண்டாவது ரவுண்டு வர வைப்பாங்க. இது வந்து செகண்ட் ரவுண்டுக்கு.
அதுக்கப்புறம் 141லேருந்து 77 அது வரைக்கும் இருக்கிறவங்கள 3வது ரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனாக வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறவங்க வரணும், செகண்ட் ரவுண்டுக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறவங்க வரணும், தேர்ட் ரவுண்டுக்கு இவ்வளோ கட் ஆஃப் இருக்கிறவங்க வரணும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து கேட்டகரி வைஸாகவும், அதாச்சும் கவர்மெண்ட்டில் இப்போ 7.5% இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரவுண்ட் 1ல் இத்தனையிலேருந்து இத்தனைக்குள்ளே இருக்கிறவங்க வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7.5%மே இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் அந்த மார்க்கில் அந்த சொன்ன இல்லைங்கலாம் 172, 77 அப் டு 77 வரைக்கும் இருக்கிறவங்கள வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து வர வைப்பாங்க. ஸோ அப்புறம் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து அந்த கேட்டகரி இந்த மார்க் இருந்தால் நீங்கள் வரலாம். ஒகேஷ்னல் குரூப்பாக இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து இது சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே அந்த கட் ஆஃப் மார்க்கை வச்சு ரவுண்டை வந்து பிரிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து முதல்ல அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 8வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே படிச்சிருக்கணும். இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இல்லை நான் 8வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிக்கலை, வெளியே தான் படித்தேன், ஆனால் இந்த தமிழ்நாடு போர்டு எக்ஸாம் என்னவோ அதே மாதிரி ஈக்குவலண்ட்டான எக்ஸாம் தான் நான் அங்கே எழுதினேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதை தாண்டி இப்போ நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியவே தான் அங்கே வெவ்வேறு ஸ்டேட்லலாம் அங்கே இந்த இப்போ ஒரு குஜராத்தில் இருப்பாங்க, டெல்லியில் இருப்பாங்க, மாறி மாறி இருக்காங்க இல்லையா. அவங்க என்னென்னா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வெளியவே தான் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அந்த சர்டிஃபிகேட் அதை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் வேறு ஸ்டேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க, அதர் ஸ்டேட்டாக இருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே 8வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸுமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா அதை சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது ஓவர்சீஸ் சிட்டிசன் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு தான், அதாவது இந்தியா தமிழ்நாடு தான், ஆனால் ஓவர்சீஸ் சிட்டிசனில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஆரிஜின் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிவிட்டு கார்டு ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுமே வந்து கேன் பார்ட்டிசிபேட் இன் ஓப்பன் கேட்டகரியில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு எலிஜிபிலிட்டி என்னென்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 12ல் 45% மேலே மார்க் எடுத்திருக்கணும். மற்ற கேட்டகரியாக இருந்தால் 40% மார்க் எடுத்திருந்தால் போதும். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் மட்டும் 45% மார்க் வந்து எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா 10th 11th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் தருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்கணும், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன அந்த அப்ளிகபிலிட்டிலாம் எதுக்கெலாம் நீங்கள் நேட்டிவிட்டி கொடுக்கணுமோ அதுக்கெலாம் நேட்டிவிட்டி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் பொறுத்து சில சலுகைகள் வரும், அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஆளாக காலேஜ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி நான் சொன்னேன் இல்லையா, ஸ்போர்ட்ஸு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படியே இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜஸ் அதாச்சும் ஒரு அட்மிஷன் ப்ராசஸில் வந்து சீட்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டு வந்து ஒதுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சீட்டு வந்து ஒதுக்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதில் ஓப்பன் காம்படிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா 31% வந்து ஓப்பன் காம்படிஷன் போயிடும். அப்புறம் பிசி பார்த்தீங்கன்னா 26.5% வந்து பிசி போயிடும். பிசியில் முஸ்லீம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 3.5% வந்து அவங்களுக்கு போயிடும். அடுத்தது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசியில் டினோட்டட் பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து 20% வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட்லே அருந்ததியர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3% போயிடும். அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் போயிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100% வரும். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து ஓசியிலேருந்து எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ சீட்டு வந்து அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அது பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன முன்னாடியே வந்து 5 காலேஜ் வந்து பிரிச்சிருப்பேன், 5 வகையான யூனிவர்சிட்டி,
கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டடு, கான்ஸ்டியூஷன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 5 வகையான காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஃபீஸ் வந்து எவ்வளோ வாங்குவாங்கன்னா, ஒரு செமஸ்டருக்கு 24,000லேருந்து 30,000 வரைக்கும் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 20,000 வருது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 இதுக்கே வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் பேப்பர் ஃபீஸ்னு வாங்குவாங்க. செமஸ்டர் வந்து எக்ஸாம் ஃபீஸு. ஒரு பேப்பருக்கு 150 ரூபா அப்படின்னா, ஒரு செமஸ்டரில் 10 பேப்பர் இருக்குது அப்படின்னா 2 செமஸ்டருக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 வரும். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 பக்கம் வருதுங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு 1 lakh பக்கம் வந்துருங்க. ஒரு ஃபீஸ் வந்து 1 lakh பக்கம் வந்துடும். இதே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறீங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்லையுமே இதே மாதிரி ஃபீஸ் தான் இருக்கும். என்ன உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அந்த யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்டல் ஃபீஸ் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் 90,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் வந்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே விட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மற்ற இந்த ஹாஸ்டல் ஆகட்டும் இதுக்காகட்டும். ஸோ அதில் வந்து ஒரு 70,000 பக்கம் வந்துடும் உங்களுக்கு வருஷத்துக்கு. நான் சொல்கிறது எல்லாமே வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜில் இந்த சேம் செமஸ்டருக்கு வந்து 24,000, அடுத்த செமஸ்டருக்கு வந்து 15,000, எக்ஸாம் ஃபீஸ் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு 80,000, 80லேருந்து 85 அந்த ரேஞ்சுக்கு வந்துருங்க ஒரு வருஷத்துக்கு, பர் வருஷத்துக்கு. இது வந்து நம்ம சொன்ன இப்போ இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ்க்கு இந்த ஃபீஸ் வரும். இப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் NIRF ரேங்க்டு காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 1.5 lakhsலேருந்து ஒரு 2 lakhs வருங்க வருஷத்துக்கு. ஏன்னா அங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபீஸ் அதிகமாக இருக்கும், ஃபுட்டு, அகாமடேஷன் எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய ஒரு ஓவரால் இன்ஃபர்மேஷன். அந்த ப்ரௌச்சரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.